அனௌன்ஸ்மெண்ட் ம். பயங்கரமா பேசுறாரு. என்னமோ எங்க ஏன்னா வந்துட்டு கூட்டணியை வச்சுதானே வந்து பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 2026 அது கூட்டணி என்ன ஆகுதுன்னு பாக்குறேன்றாரு. மைனஸ் ஆகும்னு சொன்னாரு பாத்தியா? ஐயோ இல்ல, இங்க என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. அங்க மேடையில இருக்கவங்க எல்லாருமே இவரோட அதிகமா மேடையில பேசின ஆளுங்க. ஓகேவா? அவரு ஒருத்தருக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு வச்சுக்கோ. சந்துரு அவர்கள் அவ்வளவா அவரும் நிறைய பேசியிருக்கிறாரு. விகடன் ஓனர் நிறைய பேசியிருப்பாரு. அவர் விகடன் தலைமை இவரு. ஆதவ அர்ஜுனா பல அரசியல் மேடைகள்ல கண்டிப்பா பேசியிருப்பாரு. சோ இவங்க எல்லாரும் பேசிட்டு இவர் என்னமோ இவங்களுக்கு எல்லாம் மாஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னால என்னடான்னு இமேஜின் பண்ண முடியல. கிளாஸ் எடுக்கிறாரு உட்கார்ந்து. ஐயோ, அதுவும் அந்த இத பார்க்காம படிச்சிருக்காரு பாரு. ஒரு துண்டு சீட்டை பார்க்காம படிச்சாரு பாரு. மாஸ்டர் ஸ்ட்ரோக். இல்ல ப்ரோ, இப்ப தான் லைவ் அந்த நியூஸ் டிவில ஓடும்போது இங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். அது ஸ்பேஸ் முடிஞ்சோடனே முடிஞ்சு நீ போட்டதே பாக்கலடா. நான் ப்ரோகிராம் பாத்துட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ, லைவ் நம்ம பசங்க கேக்குறதுக்காக அதான் இப்போ ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு. 50 நிமிஷம் பேசியிருக்காரு. அதான். ஆனா ப்ரோ இல்ல, நார்த்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் அடிச்சு இதுல திருமாவளவனையும் பண்ணி 200 மைனஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வேற மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி நான் ஷாக்ல இருக்கேன். நான் வந்து மாநாடுதான் பேசுனதுதான் பீக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேல ஒரு பீக் இன்னைக்கே காமிச்சாரு. இல்ல கடைசியா இல்ல இந்த இது நோட்டீஸ் விடுறது, போய் வந்து ஃபார்மாலிட்டிக்கு போட்டோ எடுக்கிறது. இல்ல மாமே, சில நேரத்துல நம்மளும் பண்ணுவோம். ஆனா மழை நீர்ல நின்னு பப்ளிசிட்டி பண்ணுவோம்னு சொல்ல தெரியுமா? தான் போட்டோ எடுத்துக்கின்னு அந்த மழை நீர் கூட தேங்கி இருக்காது. அதான் போட்டோ எடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல, அந்த நீர் கூட தேங்கி இருக்காது. ஒரு நிமிஷம், யாரும் சொல்றேன். எல்லாரும் கேட்டீங்களா? வெறியா இருந்துச்சா ஸ்பீச்? இருமாப்ப 200 ஹேஷ்டேக் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம ஆளு. யாரும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தூங்கிட்டேன். யாரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்களேன். நான் வர போய் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்க பாத்துருவாடா. டேய் இல்ல ஃபுல் ஸ்பீச் நானும் டைப் போட்டுருக்கேன். அது வீடியோ யார் சொல்றத விட நீ போயிட்டு பாரு. அது அவர் ரெண்டு ஸ்பீச் அதுதான் ஹைலைட். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எந்த ட்வீட் போறதா இல்ல எந்த ட்வீட் போறதா ஹேஷ்டேக் இருமாப்பு 200ன்னு போட்டு போடுவோமா? சதறிடுவானுங்க எல்லாம். நல்லாதான் இருக்கு ஐடியா. என்னடா அத யாராவது கரெக்ட்டா டைப் பண்ணி இது பண்ணுங்க. இல்ல மோனிஷ் ப்ரோ அத நான் அம்சி விடு. 2 நாளைக்கு முன்னாடி இப்பதான் வந்து சேர்ல அடி வாங்கினாங்க. இன்னைக்கு ஒரு அடி. என்னடா 2 நாளைக்கு ஒரு வாட்டி அடி வாங்கி. யாரு மோனிஷ்? ஒரு செகண்ட், அந்த ஹேஷ்டேக் யார் போட்டிருக்கீங்க? ப்ரோ நான் போட்டுறேன் ப்ரோ, கமெண்ட்ல போட்டுருக்கேன் பாருங்க. தமிழ்ல போடலாமா? தமிழ்ல போடலாமா? தமிழ்ல போடுங்க. தமிழ்ல போடுங்களா? அது யாராவது கரெக்ட்டான ஸ்பெல்லிங்கோட. ஓகே. இருங்க சோ நான் போறேன். கொஞ்சம் ஸ்பெல்லிங்ல வீக். ஆதவர்ஜுனன் எலிவேட் பண்றாரு. நீங்களா நிம்மதியா தூங்குவீங்க. டிஎம்கேல தூங்க மாட்டானுங்க. முடிஞ்சு போச்சு. அவனுங்களுக்கு அன்னைக்கே போச்சு தூக்கம். என்னைக்கு நம்ம கட்சி அனௌன்ஸ் பண்ணோமோ அன்னைக்கே காலி. ப்ரோ இல்ல ஆல்ரெடி புதிய தலைமுறை அந்த நியூஸ் சேனல்ல பாருங்களேன். ஸ்பீச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஒப்பாரி வச்சிருக்காங்க. எப்படிங்க அத பேசலாம்? அது பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா? எப்படி பேசலாம்? ஆங்கிள் பாத்தியா? அண்ணனுக்கு வச்சது. ஐயோ அதெல்லாம் வேற மாதிரி. சரியான ஷாட். அது கீழ அந்த மைக் எக்கோ. அது தத்துரா ப்ரோ அவரே சரி ரெண்டு கைய சாரி டத்துரா, நான் இது பண்ணிட்டேன். மைக் நாய்ஸ் கேட்டதுன்னு மியூட் பண்ணேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இங்க போயிட்டாரு. கேக்குதா? இல்ல ரெண்டு கைய தூக்குவாரு தெரியுமா? மொத்த ஸ்டேடியம் எக்கோ ஆகுது டத்துரா. உங்க மைக் எக்கோ ஆகுது. ஹரிஷ் ப்ரோ தமிழ்ல போட்டிருக்கேன் கேப்ஷன் பாருங்க. ஹேஷ்டேக் எங்க இருக்கு? கமெண்ட்லயா? கமெண்ட்லாம். ஓகே. ஓகே. ஸ்பெல்லிங் கரெக்ட் தானப்பா? எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. நான் கொஞ்சம் வீக் ஸ்பெல்லிங்ல. அதுதான் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. யாராவது குரூப்ல போட்டுறேன். ஆனா என்ன இருங்க நீங்க அது போடாதீங்க. விக்னேஷ் அங்கிள் போட்டிருக்காரு, அது போடலாம். அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஸ்பெல்லிங்கா? ஸ்பெல்லிங் அந்த இது வேணாம், இது போடுங்க. இரு எங்க இருக்கு ஸ்பெல்லிங்? குரூப் பாருங்க. குரூப்பா? ஓ இப்படி போட சொல்றீங்களா? ஓகே ரைட்.
ஆமா இது கொஞ்சம் ஹார்ட் ஈட்டிங்கா இருக்கும், ஃபுல்லா லென்த்தா இருக்கு, இது கரெக்டா இருக்கும். என்னடா இது? நான் நல்லா தூங்குவேன் இன்னைக்கு, ரொம்ப சேடா இருந்தேன். ஏய் கரெக்ட் தானே ஸ்பெல்லிங் ப்ரோ, விக்கி ப்ரோ? ப்ரோ விக்னேஷ் அங்கிள் ஸ்பெல்லிங் இல்ல கரெக்ட் தானே இது? கரெக்ட் தான் குரூப்ல அனுப்பிச்சிருக்காங்க, கரெக்ட் தான். ஏய் இவனுக்கு அலெக்ஸுக்கு இது நினைக்கிறேன்டா, பக்காதுடா அலெக்ஸுக்கு. நிறைய பேருக்கு பக்கு போல, மோனிஷ் ப்ரோலாம் போயிட்டாரு. அப்படியா என்ன தெரியலையே, நான் அப்டேட் ஏன்னா கிட்ட எல்லாருமே பண்ணுமா? கனெக்டிங் காட்டுது. அலெக்ஸ், மோனிஷ், டட்டூரா உங்க 3 பேரும் தான் கனெக்டிங் காட்டுது. இல்ல ஈவினிங் இல்ல இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவினிங் இருந்த ஸ்பேஸ் பக் தான். மோனிஷ் போட்டு பக். அப்படியா அலெக்ஸ் கேக்குதா? பக்கா பக்காச்சா? ஓகே ஓகே ஓகே, இப்ப வாய்ஸ் கிளியரா கேக்குதுல்ல, அது கேட்டா போதும். இல்ல கேக்குது. ஓகே. யார் சைடு டேய் அரவிந்த் மியூட் பண்றான். இல்ல சுரேஷ்னா மியூட் பண்ண, சவுண்ட் கேக்குது. சாரி. நோ ப்ராப்ளம். என்னங்க இப்படி இல்ல ப்ரோ, இவ்வளவு டைரக்டா அடிப்பாருன்னு எதிரும் பார்க்கல. கூட நார்த்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும், டெல்லியில இருந்து. இல்ல இது அவர் இப்பவும் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்ற என்னோட, அதுவும் இது என்னோட இதுல சொல்றேன், டோன்ட் டேக் மை வேர்ட். பட் என்ன நான் நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த சும்மா வார்த்தையில சொல்லிட்டு செய்யற பழக்கமே கிடையாது. என்ன இப்போ ஃபீல்ட் விசிட்ஸும் இவங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இப்போ கூட இவ்வளவு ஸ்டேஜ்ல நாளைக்கு நான் போவேன், நான் பண்ணுவேன், இந்த மாதிரி எதுவுமே பேசல. ஆனா நீ பாரு, அவன் தலைவன் களத்துல இறங்குற போது அன்னைக்கு இருக்கு, கண்டிப்பா செய்வாரு, பெரிய அளவுல பயங்கரமா செய்வாரு. அந்த நம்பிக்கை எனக்கு பயங்கரமா இருக்கு, கூடிய சீக்கிரம் நடக்கும். அத வந்து எந்த ஒரு யூசுவல் அரசியல் நாடகமா இல்லாமையும் அத கண்டிப்பா செய்வாரு. அதுல வந்து ஃபுல் நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் இன்னுமே எனக்கு ஏதோ மாநாட்டுக்கு திருப்பி போயிட்டு வந்த மாதிரி இருக்கு ஸ்பீச். இன்னொன்னு ப்ரோ, இல்ல ஹரிஷ் ப்ரோ, கரெக்டா சையத் சொல்லுங்க ப்ரோ, சையத் ப்ரோ சொல்லுங்க. அதாவது அதான் மறுபடியும் அந்த மாநாடு ஃபீலை தான் திரும்ப கொடுத்துட்டாரு. அவருடைய அந்த டெனர், அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப, நீங்க சொன்ன மாதிரி மீதி இருக்கிற எல்லாருமே பல மேடை, இந்த பொலிட்டிக்கல் இதை சொல்றேன், பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேசியிருப்பாங்க. அரசியல் மேடை இவருக்கு வந்துட்டு இது 2வது மேடை தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து பேசினாரு, கரெக்டான பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணாரு. அடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு, நொறுக்கி தள்ளுறாரு இல்லையா? ஒரு போட்டு புரட்டி எடுத்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இருமாப்பு 200ல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் கூட்டணி கணக்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு, அது நல்ல புரிதல் அவருக்கு இருக்குது. என்னன்னா இவங்க ஜஸ்ட் இந்த கூட்டணியை வந்து அதை இது பண்ணிக்கிட்டுன்னு சொன்ன அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஒரு எலெக்ஷன் கேமா தான் ப்ரோ பாக்குறாங்க. அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், நான் ஆட்சியில இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன கணக்கு தேவை, எனக்கு இவங்க கட்சி இது வேணும், இவங்க கட்சி வேணும், இவனுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ், இவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், இந்த ஒரு மேத்த வச்சுக்கிட்டு, எலக்டோரல் மேத்த மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அரசியல் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையான அரசியலுங்கிறது வந்து மக்களுக்காக செய்யறதுக்கும், அவங்களுக்கு என்ன திட்டங்கள் வழிவகுக்கணும், அதுக்கு திங்கிங். ஒரு இப்போ வந்து இப்போ இந்த நடந்துச்சுல மலைகால் பிரச்சனைகள், அதாவது ரொம்ப நாளா நம்ம பாலிடிக்ஸை பத்தி பேசல, சோ இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்ந்து அடிச்சிடலாம். சோ இப்ப இந்த மலைகால் பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு தெரியுமா, இடர்பாடுகள் எல்லாம் இவ்வளவு நடந்துச்சு தெரியுமா? எப்ப நடந்தாலும் இது நடந்துச்சுன்னா இவங்களுக்கு இவ்வளவு நாங்க நன்கொடை கொடுக்க போறோம், இவ்வளவு கொடுப்போம், இவங்களுக்கு நன்கொடைன்னு சொல்லக்கூடாது, அந்த நிதி கொடுப்போம் இதுக்காக. பட் ஒரு அரசுங்கிறது பிரிவென்டிவ் மெஷர்ஸா நீ என்னத்த பண்ண இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தெல்லாம் 3.5 வருஷம் என்ன பண்ண, என்ன நீ அதுக்கான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்த, இதை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண, வரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண உட்காந்து படத்தை ரிலீஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்த, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த, அதுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த, போயிட்டு அங்கங்க ஒரு போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அந்த இது பண்ணிக்கிட்டு என்னமா பண்றீங்க அப்படின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு வந்தீங்க. எவனா கையை தொட்டானா அவன் கையை தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணிட்டு, இன்னைக்கு வந்துட்டு பிரச்சனை வந்தோம்னா நாங்க பாரு தண்ணியில நிக்கிறோம், வேட்டியை மடிச்சு கட்டிடுவானுங்க. இவனுங்க வேட்டியை மடிச்சு கட்டுறது அதுக்கு மட்டும்தான், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எவனும் பண்ணதில்ல. அத
கேக்குதா எல்லாருக்கும்? பக் ஆயிடுச்சா ஏதாவது? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே, வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். யா எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஆதாரப்பூர்வமா தெரியல. இன்னைக்கு சரியான ஒரு மேட்டர் இருக்குன்னு தெரியும், அது மட்டும்தான். பட் இந்த அடிப்பாருன்னுலாம் நம்மளுக்கு இது இல்ல. ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பொழப்பாருன்னு தெரியும். அதனாலதான் அந்த சர்க்கார் டெம்ப்ளேட்டை இவனுங்க கரவேத்திகளா எடிட் பண்ணி போட்டேன் காலையில. ஏதோ எனக்கு நொறுக்குவாருன்னு ஒரு இன்ஸ்டிக்ட் இருந்துச்சு. ஆனா செஞ்சுட்டாரு. சத்தியமா தூங்க மாட்டானுங்க. கதறுன்னு கதறுவானுங்க. இவனுங்க இன்னைக்கு பண்ண போறது இன்னொரு மேட்டர் தான். இன்னைக்கு நைட் லிக்கர் சேல் மட்டும் பாரு, கரெக்டா அந்த லாஸ்ட் 1 ஹவர்ல எப்படி வாங்கி குடிச்சு நீங்க அழுவானு மட்டும் பாரு. இன்னைக்கு வந்து எங்க இருக்கிறாங்க அடுத்த ஒரு மாசத்துக்கு லிக்கர் மட்டும் தான் போகும். ஆனா காசு கொடுக்க மாட்டானுங்க, புரியுதா? அந்த லிக்கரை அவனுங்க சைடு லிக்கரை குடிச்சிட்டு இந்த பிரைட் ஆஃப் கோலிவுட்னு ஒண்ணு இருக்கும், அது இன்னைக்கு நைட் ஒண்ணு அழுவும் பாருங்க. என்ன அழுவு போகுதுன்னு எனக்கு எங்க அதுல இங்க ஒரு ஐடி பிரைட் இருப்பான், அந்த பிரைட மட்டும் கூட்டுவாங்கடா. இல்ல அது அட்டென்ஷனுக்கு அந்த பிரைடு இதெல்லாம் வரவே வராது. வரும் பிரைடு, கண்டிப்பா வரும். கேட்டிருக்கோம் பிரைடுக்கு இந்த நேரம். சுரேஷ் நான் போயிட்டாரா? வரும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப வரும் பாரு பிரைடு. சரி, அதை விடுங்க. ஆதவ் அர்ஜுனன் ஸ்பீச் பத்தி சொல்லுங்க, ஹைலைட்டே அதான். இல்ல இன்னைக்கு டிஎம்கேவோட இல்ல இப்போ இன்னைக்கு டிஎம்கேவோட மெயின் அஜெண்டா வந்து ஆதவ் அர்ஜுனாவை வந்து சங்கின்னு பிராண்ட் பண்றதுதான். இது வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும். அதான் சொல்றேன், அந்த யூடியூப் ரூட்டஸோட வீடியோ வந்து எப்போ கரெக்டா ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச் முடிஞ்சு 6 மினிட்ஸ்ல அவன் போஸ்ட் பண்ணிருக்கான், ஓகேவா? அப்போ அவனுங்க எவ்வளவு பிளானிங்கா இருந்திருக்காங்க. இது ஆதவ் அர்ஜுனாக்கு இன்னைக்கு இவர் பேசினார்னா நாளைக்கு ரெபர்கஷன்ஸ் தெரியும் கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு. அவங்க கட்சியில என்ன முடிவு எடுப்பாங்கன்ற வரைக்கும் அவருக்கும் he is well aware. அதை தெரிஞ்சு அவரும் தெரியாம பேசுவாரு. என்னோட கணக்குப்படி இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல ஆர் இந்த நியர் ஃபியூச்சர் வந்து டிவிகேல வந்து சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நடந்ததை வச்சு பாக்குற போது. ஏன்னா கண்டிப்பா இதுக்கு மேல விசிகேல அவர் இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஆலூர் ஷானவாசம் ஒண்ணு போட்டிருக்காரு, பாத்தீங்களா ரிஸ்டோ? அவரும் இது இல்ல. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இதுல என்ன வருதுன்னா, இப்ப அப்ரப்டா வந்து ஒரு பேஷனுக்கு ரிஃப்ளெக்ஷனா வந்து அவர் வந்து ஒரு இதுவா சொல்றாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வழியை வச்சு, அவர் சொன்ன ஐடியாலஜியை வச்சு இவங்க வந்து மன்னராட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப அவரை அப்ரப்டா தூக்கனா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகாதா பின்ன போய்? இல்ல இப்ப என்னன்னா ஒரு இது அகைன் இது ஒரு டிராப். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மாநாட்டுல ஒண்ணு பண்ணோம்ல, அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு ஹைட் எல்லாம் பண்ணல. இது பொலிட்டிக்கல் பாம் வந்து வச்சுக்கோன்னு ஒண்ணு பண்ணாருல்ல தலைவர். இப்போ இன்னைக்கு வரைக்கும் எல்லா டிபேட்ஸ்லயும் அதை திருப்பி திருப்பி சொல்லி ட்ரிகர் ஆறானுங்க. அந்த அளவுக்கு அதை செட் பண்ணாரு. அந்த டிராப் எப்படின்னா, அந்த டிராப்போட இது வந்து எப்படின்னா, இப்போ திமுக கொடுத்தே ஆகணும் பங்கு. அதாவது விசிகே மட்டுமே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுப்போமே, விசிகேக்கு அவங்க அதிக சீட்ஸ் வந்து கொடுத்து ஒரு அதிகாரத்துல பங்குன்ற மாதிரி they have to prove themselves. ஏன்னா இவர் ஓப்பனா போட்டு ஸ்டேஜ்ல உடைச்சிட்டாரு. ஆனா இப்போ ஒண்ணு விசிகே நம்ம தளபதி கூட வந்து கூட்டணிக்கு வரணும், வந்து அந்த அந்த ஒரு மதிப்பை வந்து பெறணும். அப்படி இல்லைன்னா இப்ப டிஎம்கே கிட்ட இருந்து அவங்களுக்கு பெறணும் அதே ஈக்குவாலிட்டிய. இப்ப என்ன ஆயிரும்னா, இப்ப டிஎம்கேக்கு ஒரு தலைவலி, விசிகேக்கு ஒரு தலைவலி, நம்மளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. வந்தா லாபம், வராட்டி நம்ம வரவங்களை நம்ம ஏத்துக்கிட்டு போயிட போறோம். சோ இப்ப இந்த ஒரு டிராப் வந்து செட் பண்ணிட்டாரு ஷார்ப்பா. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப அதே மாதிரி இப்ப ஆதவ் அர்ஜுனாக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். அவரு விசிகேல இருந்தா விசிகே டிஎம்கேவோட இருக்க முடியாது இதுக்கப்புறம். அப்படி இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனா வெளியில வரணும். அவர் வெளியில வந்தாருன்னா அவரோட ஒத்த கருத்து ஒத்த சிந்தனையும் இருக்கிற ஒரே கட்சி டிவிகே தான். சோ புரியுதா உனக்கு ஸ்கெட்ச்? எங்ககிட்டயே வச்சிருக்கீங்க, நீங்க கூட்டு போங்க. யோ பிரைடு, என்னையா நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க தளபதி ஸ்பீச்ச பத்தி சொல்லு. என்னங்க நீங்க எப்ப பாரு எங்க வேஸ்டிக்குள்ளே வரீங்க? நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கூட்டணி வச்சு. இன்னைக்கு என்ன போட்டு உடைச்சிட்டாரு அவங்க கூட்டணி கணக்க ஃபுல்லா? பேசிட்டு இருக்கோம், நாங்க பேசிட்டு இருக்கோம். எப்படி எங்க உளவுத்துறையே, இந்த துறை அந்த துறை, அரசாங்கம், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களேயா? இந்த மனுஷன் பேசி 10 நிமிஷத்துல உங்களை எல்லாம் கீழே தள்ளிடுறாரு. எங்க உளவுத்துறையில உதயடேல இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. புரியல. உதய விழானா உங்க கட்சி உதய விழாவா? என்ன உதய விழானா?
உதயசூரியனுங்க. உதயசூரியன் வந்தவர் தான் உதய். உதயோட டே தான் எங்களுக்கு எல்லாமே. 3rd டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? பேரை கூட கட்சி பேர்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க பாரு, கரெக்டா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு. டேய் ஆமா. இருங்க, இன்னொரு டே வந்துட்டு இருக்குது பின்னாடியே. இன்பமா இருப்பீங்க எல்லாரும். இன்பமா இருக்குது ஐயா, அது இன்னும் இன்பமா இருக்கும். இதே மாதிரி இந்த டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருங்க. 2026ல வருது ஒரு டே, இருங்க வரட்டும் வச்சுக்கிறோம். ஃபியூச்சர்ல குமர்ல இன்பம் அப்பயும் 200 தான் எங்களுக்கு. 200 தான் எங்களுக்கு எல்லாமே. எல்லாமே அது இலக்கு வச்சாலும் 200, வாங்கினாலும் 200, கொடுத்தாலும் 200. இல்ல அந்த 200ல ஏதோ ஒரு ஜோசி ஏதாவது பார்த்து சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு லக்கி நம்பரா என்னன்னு தெரியல. எங்களுக்கு அதான் லக்கி நம்பர். எங்களுக்கு எல்லாமே 200 தான். 200 எல்லாத்துலயும் அதான் தளபதி சொல்லியிருப்பாரு, மைனஸ் பண்ணிடுவாங்க. அதான் மக்கள் அதுல 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 அவர் சொன்னதுல கூட இத நான் பண்ணி காட்டுறேன்ற ஒரு சினிமா அந்த மாதிரி கூட வசனம் கிடையாது. அவர் வந்து இதுதான் மேட்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு மக்கள் கரெக்டா பண்ணுவாங்கன்றத அவர் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டாரு. சோ இத வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர் பேசின, நான் அதை ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவர் பேசின டோனும் அந்த கான்பிடன்ஸும் மாநாடோட இதுல வந்து இன்னும் ஒரு 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னால நான் ஆக்சுவலா இங்க ஒரு குரூப் இருக்கு, நான் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தளபதி ஒரு மாதிரி கடுப்பா இருக்க மாதிரியே இருக்காருன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. நான் சொன்னேன் பதிலுக்கு, அன்னைக்கு மாநாடுல பேசுறதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சம்பவம் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குரூப்ல பேசிட்டு இருந்தோம். ஆனா வச்சு செஞ்சுட்டாரு மனுஷன். ஆனா இந்த கிளாரிட்டி அண்ட் தாட்ஸும் அண்ட் ஸ்பீச் சொன்ன விஷயமும் இன்னைக்கு அவர் சொன்னது அவ்வளவு ஹைலைட் ஆயிடுச்சு. நம்ம அண்ணல் அம்பேத்கரை பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு ரீச் ஆயிருக்கும். செம்ம சரியான இது. தளபதி மைண்ட் வாஷ கீழே உட்காந்து உனக்கு அந்த மைக்கு மட்டும் என் கையில வரட்டும். ஆனா வீக்கெண்ட சதைச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. இரு, நதீர் கேட்டு வந்திருக்கான் போல் இருக்கு. நதீருக்கு ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க, அவன் இப்பதான் கேட்டுட்டு வந்திருக்கான் போல் இருக்கு. இந்த விகடன் பலவிதம் அலெக்ஸ், அந்த விகடன் சேனல்ல தானே பாத்தீங்க? ஆமாமா. இல்ல, நான் வந்து புதிய தலைமுறையில பார்த்தேன். நானும் புதிய தலைமுறையில லைவ்ல பார்த்தேன். அந்த விகடன் சேனல் கேமராமேன் வேற இந்த லோ ஆங்கிள் இருந்து வைக்கும் போது அப்படியே ஒரு பேசுறது சினிமா மாதிரி இருக்குது பார்க்கும்போது. திஸ் இஸ் சினிமா அப்படின்னு வேற மாதிரி. இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ அவரு நம்ம தளபதி வந்து மாநாட்டுல பேசின மாதிரி இந்த சினிமாவை வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்போ கதறிட்டு இருக்கானுங்களே மாநாட்டுக்கு அப்புறம், சினிமால இருந்து வரக்கூடாது, சினிமாலாம் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அம்பேத்கரை பத்தின நிகழ்ச்சி தொடங்குற போதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சது ஒரு மியூசிக் ஒரு இதுலதான், ப்ரோக்ராம்ல தான். அறிவு இன்னைக்கு அவரோட விஷன் எவ்வளவு பெருசுங்கிறத அவர் இவ்வளவு பெரிய மாஸ் ஜனங்களுக்கு எடுத்துட்டு போய் அறிவு இன்னைக்கு சேர்த்திருக்காரு, இவ்வளவு பாப்புலரா இருக்காரு, அவர் சிந்தனைகள் இன்னைக்கு பேசப்படுதுன்னா அதுக்கும் ஒரு மீடியம் தான் காரணம். சோ இந்த ஒரு மீடியம் வந்து தளபதி அன்னைக்கு சொன்ன மாதிரி முன்னாள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்துட்டு நாடகங்கள் நிறைய நடத்துவாங்க, விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் நடத்துவாங்க கிராமத்துல எல்லாம். நீங்க பழைய சில படங்கள் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா கூட எல்லா அரசியல் மேடையிலுமே ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த ஒரு நாடகத்து மூலமா தான் அவங்க கருத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்களா அந்த கட்சிக்காரன் இப்படி பண்றான் அப்படின்னு இதுல என்ன பண்ணுவாங்க, ராமாயணத்துல இருந்து இப்போ பிரசன்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள்லாம் வந்து நாடகத்து மூலமாவும் ஒரு கலை மூலமாவும் தான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அது வந்து எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்கள் வந்து எளிய மக்கள். இப்ப எளிய மக்களுக்கு நம்ம ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற போது, ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிற போது அது அவங்களுக்கு புரியிற வகையிலையும் அவங்க உள்வாங்கி கொள்ற வகையிலையும் எளிய மொழியில இருந்தாதான் அவங்களுக்கு அந்த 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 திங்கிங்கை நம்ம கடத்த முடியும். சோ அதுக்கான இருந்த மீடியமா தான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பேர் என்ன சொல்றது, இந்த ஒரு மீடியமா வந்து கலை வந்து அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா இவங்களோட இது எவ்வளவு முரணா இருக்குன்னா, நீ கலையை எல்லாத்தையும் நான் உன்னை யூஸ் பண்ணிப்பேன், ஆனா நீ வந்து என்னைக்குமே வந்துடணும்னு நினைக்க கூடாது. நீ வந்தீங்கன்னா ஒரு கூத்தாடி ஏன் வந்த,
நீ ஆட்சிக்கு எப்படி பண்ணலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கு, ஒரு மக்கள் வந்து ஒரு கலையின் மேல கொண்ட மயக்கத்தினால ஒரு கட்சியை ஆதரிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தளபதி இவ்வளவு பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ படம் நடிச்சிருக்காரு. அதுல வந்து பல தரப்பான கருத்துக்கள் வந்திருக்கு. நான் சொல்றது அவர் வந்து அவரா வந்து ஒரு ஆக்டரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டது இந்த காதலுக்கு மரியாதை, பூவை உனக்காக இந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அவரா எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பல ஏற்கக்கூடிய கருத்துக்கள், சில தவறான ஒரு சினிமாத்தனமான சில கருத்துக்கள், பெண்கள் சம்பந்தமா சில இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு இல்லை, எனக்கும் இருக்காது. அந்த காலத்துல சினிமா அப்படிதான் இருந்துச்சு, இப்ப எவால்வ் ஆயிருக்கு. சோ அதை தவிர இன்னைக்கு வரைக்கும் ஒரு படத்துல கூட அவரு மக்களுக்கு எதிரான எந்த ஒரு விஷமத்தனமான கருத்தையும் நுழைச்சதும் கிடையாது. அதுக்காக நின்னது, அந்த சைடு நின்னதுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஒரு சினிமால கூட அவரு நினைச்சிருந்தா, இல்ல இன்னைக்கு ஒரு மதவாத கட்சியா சென்ட்ரல்ல ஆண்டு கூட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற கட்சியோட இன்ஃபுளுயன்ஸ் ஆன் பாலிவுட் சினிமாவை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு ஃபண்ட் பண்ண முடியும், அதை வச்சு சினிமால என்னென்ன விஷயங்களை அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்னு. சோ ஒரு பணம் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், தளபதிக்கெல்லாம் அவனுங்க 1000 கோடி கணக்குல கொடுத்துருப்பானுங்க ஒரு கருத்தை நிக்கிறதுக்கு. ஆனா அப்படி இருந்தும் அவ்வளவு பவர்ஃபுல்லா வந்த போதும் எந்த ஒரு படத்திலையும் ஒரு மதத்தை இழிவுபடுத்தியோ, இல்ல நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தோ, ஒரு மதம் சார்ந்த கருத்தோ, இந்த மதம் தான் பெருசு, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற அறிவுரையோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீன்ல கூட அந்த ஆளு வச்சது கிடையாது. இத்தனைக்கும் அவரு பர்த்ல அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன், ஒரு ரிலிஜன்ல கிறிஸ்டியனா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் எவ்வளவு படத்துல ஒரு கிறிஸ்டியனா நடிச்சிருக்காருன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எதுல இந்துவா நடிச்சிருக்காருன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுவே வந்து அதுக்கு ஒரு இதாகும். சோ இது வந்து இவ்வளோ ஒரு சினிமா வந்து சினிமாத்தனமா, ஏன் அவனுக்கு என்ன தகுதி இருக்கு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா கூட மிக அருமையான கருத்துக்களை வச்சாரு. இப்போ கொள்கை என்ன இருக்குன்னு நம்ம கொள்கையை சொன்னதுக்கு அப்புறமும் கேக்குறாங்க. இவ்வளோ கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, கொள்கையை சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒரு கொள்கையா, இந்த கொள்கையே சரி கிடையாது. ஏன்னா இதே சைக்கிள்குள்ள அவங்க நம்மளுக்கு இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான கருத்தை வைக்கணுமோ, இல்ல நம்மளோட அரசியலின் மூலமா இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதும் அவங்க நோக்கமே கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களோட அரசியல் கணக்குன்னா நான் எதை இன்னைக்கு தளபதி சொன்ன அந்த வாக்கு கணக்கு மட்டும்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகக்கு ஒரே குறிக்கோள் தான், எய்ம் ஒண்ணுதான், அரசியல் கணக்கை மட்டும் வச்சு யாரை என் கூட எப்படி சேர்த்துக்கிட்டா எவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கி நான் ஆட்சியில அமர முடியும் அப்படிங்கிற ஒரே மோட்டோ தான் அவங்களுக்கு, ஒரே கொள்கை தான் அவங்களுக்கு. ஆனா நம்ம எவ்வளவோ கொள்கையை எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பேரோட பார்வை அரசியல் பக்கமா திரும்பி இருக்கு. இன்னைக்கு மட்டும் இவ்வளோ சேனல்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு அம்பேத்கர் ஷோஸ் நடந்திருக்கு தெரியுமா? ரஞ்சித் நீலம் மூலமா எவ்வளவு ஷோஸ் நடத்திருக்காரு தெரியுமா? எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்காரு தெரியுமா? அறிவு சினிமால வந்து இவ்வளவு பாப்புலர் ஆனவங்க எவ்வளவு மேடையில பாடியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு இவ்வளோ பேரு, அதே மாதிரி நீங்க இவ்வளவு கட்சி நடத்திருக்கீங்க. இன்னைக்கு ஆட்சியில இருந்திருக்கீங்க, ஆட்சியில் இல்லாம இருந்திருக்கீங்க. எவ்வளவு நாள் நீங்க எல்லாரும் அம்பேத்கர் அவர்களை பத்தி எவ்வளவு மேடையில பேசியிருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எதுக்குமே கிடைக்க கூடியாத ஒரு ஸ்பாட்லைட் இன்னைக்கு இதன் மூலமா கிடைச்சிருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த ஆக்டர் தான் தேவைப்பட்டிருக்கான். அந்த ஆக்டர் கரெக்டான விஷயத்துக்காக நின்று இருக்கான். அவன் ஆரம்பத்துல இன்னைக்கு ப்ரோக்ராம்ல சொன்ன மாதிரி இவ்வளவு பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு கிவிங் இட் பேக் டு த பீப்புள்னு அவன் நின்று இருக்கான். இன்னைக்கு நினைச்சா அவரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஆளுக்கு இருக்கிற மார்க்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்து எவ்வளவு 1000 கோடியா 1500 கோடியா பாலிவுட்ல பேன் இண்டியா படம் ரிலீஸ் பண்ணலாமா, பிரசாந்த் நீல கூப்பிடலாமா, ராஜமௌலிய கூப்பிடலாமான்னு போய் நின்றுக்கலாம் முடியும். அதை செஞ்சும் காட்ட முடியும். அது எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுட்டு இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் திருப்பி செய்யணும். இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு கேவலமா பேசுவானுங்க, எவ்வளவு அபியூஸ் பண்ணுவானுங்க. சினிமாலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம போடுற ஃபைட் எல்லா இடத்துலயும் பெருசா பேசுவோம், ஐயோ அபியூஸ் பண்ணிட்டான்னு. இவனுங்க அரசியல்ல போடுற சாக்கடை ஃபைட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இவ்வளோ இஸ் கோயிங் டு லூஸ் மோர், ஓகேவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியா இருக்கட்டும், ஃபேமா இருக்கட்டும், அவர் என்னென்னமோ இழுப்பானுங்க. ஆனா அதெல்லாம் மீறி மக்கள் மேல நம்பிக்கை வச்சு அவர் வந்திருக்காரு. சோ இந்த முயற்சி, இன்னைக்கு நடந்த முயற்சியும் சரி, இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போற பல முயற்சியும் சரி, என்னைக்குமே இவருக்கு பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் ஓட்டு அரசியல் கணக்கோ
பண அரசியல் கணக்கோ பண்றதுக்கு இங்க வரல. அவரோட ஒரே பியூர் இன்டென்ஷன் இஸ் டூயிங் குட் ஃபார் வாட் த பீப்புள் நீட்ஸ். அதுக்கான அரசியல். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். முக்கியமா இன்னைக்கு அவர் சொல்லாம நாளைக்கு செய்ய போற விஷயமும் என்னன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த களத்துல போயின்றது இந்த விமர்சனமா இவனுங்கெல்லாம் ஏன்னா களத்துல போனா அதை வச்சு என்ன இவனுங்களை பத்தி விமர்சனம் பண்ணலாம். இவர் செப்பல் போட்டு வந்துட்டாரு, இவர் ஷூ போட்டு வந்துட்டாருன்னா அதை வச்சு இவனுங்க பேசுறதுக்காக அவனுங்க கேக்குறானுங்க. ஆனா அதையும் இவனுங்களுக்கு எல்லாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரூ இன்டென்ஷன்ஸோட அவர் அதை பண்ணி காட்டுவாரு. ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல, கண்டிப்பா பண்ணுவாரு. அன்னைக்கும் அவர் செயல் தான் பேசுமே தவிர இவனுங்க கதறிட்டு தான் இருப்பானுங்க. இன்னைக்குதான் இவ்வளவு நாள் இவனுங்க கதறினதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கும் அவர் பேசுனதுல ஐயோ அன்னைக்கு நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், அது அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 இது கொடுக்கல. அவர் ஒரு ஒரு கிளாரிபிகேஷனோ இல்லங்க நான் தவறா சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் அந்த மாதிரிலாம் இல்ல. ஹி ஓன்ஸ் அப் டு வாட் எவர் ஹி செட். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு திருப்பியும் சொல்லியிருக்காரு, ஆனா வேற வார்த்தையில சொல்லியிருக்காரு. நீ அவன் பாசிசம்னா நீ என்ன பாயசமான்றதோட இன்னொரு வடிவம் தான் அவர் இன்னைக்கு பேசின ஸ்பீச்சும். திஸ் இஸ் நோ டிஃபரெண்ட் தேன் வாட் வாஸ் ஸ்போக்கன் ஆன் மாநாடு டே. ஸோ கண்டிப்பா வந்து பயங்கர மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் இன்னைக்கு. கண்டிப்பா வந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் நான் சொல்றேன். என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து நம்ம சைட்ல வந்து விசிகே வந்து நம்ம ஒரு எனிமி மாதிரி நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா தே ஆர் நாட் த எனிமி. அவங்க நம்மளோட எதிரிகளோ அவங்க நம்மளோட அரசியல் எதிரியோ இதுவோ கிடையாது. தே ஆர் ஆல்சோ விக்டிம் இன் திஸ். அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. ஒரு கட்சின்னு நடத்துற போது ஒரு கூட்டணி கணக்கு, பல நிர்பந்தங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம விமர்சனமே வைக்க கூடாதுன்னு கிடையாது, விமர்சனங்கள் கண்டிப்பா வைக்கலாம். ஆனா அவங்கள நம்ம திமுக மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. திமுகன்றவன் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கான். அவன் இவங்கள அவங்களோட நீடுக்காக வளைச்சுக்கிறான், அதுக்கான சில நிர்பந்தங்கள் கொடுக்குறான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இல்லைங்க இதுல இருக்கிற இன்னைக்கு சொன்னாரு இல்லையா, சொன்ன போது இன்னைக்கு திரு தொல் திருமாவளவன் அவர்களை பத்தி பேசணும்னே அவசியம் கிடையாது இந்த மேடையில. ஆனால் அவரை பத்தியும் பேசி அவரு தப்பு கிடையாதுன்றதுதான் அவர் அகைன் சொல்றாரு. என்னன்னா அவரோட மனசாட்சி, அவரும் ஆதவ அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயமும் அதான், இவரும் சொன்னது அவரோட மனம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு. சோ இத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எனக்கும் டக்குன்னு சட்டுன்னு அவர் சொன்னதுக்கு எல்லாம் கோவம் வந்திருக்கு. நான்லாம் ட்வீட் போட்டிருக்கேன். எந்த விதத்திலையும் ஒரு மரியாதை குறைவாலாம் நான் இது பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம அவங்களோட அரசியலை வந்துட்டு மத்தவங்க அரசியல் மாதிரியோ இல்ல ஒரு அரசியல் கட்சி மாதிரியோ கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உணர்வுபூர்வமான அரசியல் இருக்கு. அதை நம்ம இது பண்ண முடியாது. இது எதுக்காக நான் ரொம்ப ஒரு இதா சொல்றேன்னா, என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதை நான் வந்து இது வரைக்கும் பெருசா பப்ளிக்ல ஷேர் பண்ணது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்ல முடியுமோ சொல்றேன். இப்ப ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இருந்தாரு. அவரு பணிபுரிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் பணிபுரியிற போது அரசாங்க வேலையில இருக்கிற போது, அப்போ என்னோட பெரியப்பா வந்து அவருக்கு ஹெட்டா இருந்தாரு அந்த டிபார்ட்மெண்ட்ல. நான் எந்த இதுன்னு சொல்லிக்க விரும்பல, அவர் ஹெட்டா இருந்தாரு. அப்ப ஹெட்டா இருக்கும் போது ஒரு நாள் வந்து தொல் திருமாவளவர்கள் வந்துட்டு அவரோட ஜாப வந்து ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ற போது எங்க பெரியப்பா வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி எதுக்கு என்னப்பா இது வந்து உங்க சமூகத்துல இருந்து படிச்சு வரவங்களே கம்மி, இன்னைக்கு நீ அதை வந்து படிச்சு வந்திருக்க, இன்னைக்கு இந்த வேலையை வச்சிருக்க, இதன் மூலமா நாளைக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளா இருந்து இன்னும் பல பேர் அந்த ஜாபுக்கு வர்றதுக்கு நீ இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அத வந்து அவர் கேட்டுட்டு, இந்த ஜாபுக்காக நான் பண்ணனா நீங்க சொல்றது நடக்கும், ஆனா அதை விட நாளைக்கு நான் இப்ப தேர்ந்தெடுக்க போற பாதையில நான் போனேன்னா இன்னும் பல பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாபோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லயோ இது பண்ண முடியும்ன்றதுக்கான எடுத்த முயற்சி. அதனால அந்த டைம்ல வந்துட்டு நான் சொல்ற ரொம்ப முன்னாடி இயர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. சோ இது வந்து என்னோட பெரியப்பா வந்து என்னோட பர்சனலா ஷேர் பண்ண விஷயம். அவரு பாலிடிக்ஸ பத்தி இது இப்போ கிடையாது, இது என்கிட்ட ஷேர் பண்ணியே நான் காலேஜ் படிக்கிற போது பண்ணது. சோ இந்த மாதிரி பல பேர் வந்து ஒரு உண்மையான குறிக்கோளுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட போராட்டங்கள், அவங்க களத்துல பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளை எதிர்க்கிறோங்கிற ஒரு ரீசனுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அவங்கள ஜஸ்ட் ஒரு அனதர் பார்ட்டி மாதிரியோ ஒரு இது மாதிரியோ நம்ம ட்ரீட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். நான் அகைன்
இது வந்து என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான். தளபதி அவர்கள் எடுத்து போற பாதையும் அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு அவர் கொடுத்த மரியாதையுமா நான் அதான் பாக்குறேன். இப்போ வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் அவருக்கு அந்த மரியாதை கொடுத்திருக்கிறாருன்னா ஓட்டுக்காக கிடையாது. ஏன்னா நீங்க நிறைய பாப்புலர் ஜேர்னலிஸ்ட், இன்னைக்கு இருக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசுறத கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வாக்கு வகையில இப்போ விசிகே மட்டும் நிக்குது, டிவிகே மட்டும் நிக்குதுன்னா டிவிகே கண்டிப்பா அதிகமா வாங்கிரும். சோ அதனால அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம இது பண்றது ஒரு வாக்கு அரசியலுக்காகவோ ஒரு ஓட்டுக்காகவோ இதுவோ கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு ஒரு மரியாதை தான். ஒரு 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 ரெஸ்பெக்ட் ஃபார் தர் பாலிடிக்ஸ் தான் தளபதி பண்றது. சோ அத நம்ம வந்து சும்மா ஒரு ஏதாவது கொஞ்சம் கார்ட்டூன்ல இப்ப சிலது கொஞ்சம் தப்பா பகிரப்பட்டுச்சு. அது நிறைய பேர்கிட்ட நான் சொன்ன உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடனே எடுத்த வகையில நம்ம ஷேர் பண்ணி கொஞ்சம் இது பண்ண வேணாம், டிஸ்கிரிமினேட் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க அரசியல் வந்து அதையும் தாண்டி கொஞ்சம் ஒரு ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதை தளபதியும் கண்டிப்பா விரும்புவாருன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் ஜஸ்ட் சொல்லணும்னு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மத்தபடி நீங்க பேசுங்க. ரொம்ப நேரமா நான் பேசிட்டு இருக்கேன். சாரி. கேக்குதா? ஆக்சுவலா கீழே கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நான் ரொம்ப நேரமா போன கேக்குது ப்ரோ. சொல்லுங்க பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. பாத்துட்டியா? ஃபுல் ஸ்பீச் பாத்துட்டு வந்துட்டியா? ப்ரோ வெறித்தனம் ப்ரோ. அப்படி ஃபுல்லா கடைசியில ஒரு டச்சிங் பாயிண்ட் ஒன்னு வச்சாரு பாருங்க, எண்டிங் பாயிண்ட். அதெல்லாம் வெறித்தனத்துல வெறித்தனம் ப்ரோ. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் ப்ரோ. இப்போ இவர் மணிப்பூர் பத்தி பேசியிருக்காரு, ஓகேவா? இப்போ இந்தியால எந்த பொலிட்டிஷியன்ஸ் மணிப்பூர் பத்தி பேசினாலும் அது நேஷனல் மீடியால வருமானு நம்மளுக்கு கண்டிப்பா வராது. ஆக்சுவலி ராகுல் காந்தி பேசியே அவ்வளவு வரல. ஆனா விஜய் பேசினது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்தியா லெவல்ல. கண்டிப்பா. இல்ல இன்னைக்கு அதுதான் நம்ம சொன்ன மாதிரி நதீர். இப்போ அந்த ஒரு இப்போ இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் ஏன் சொல்றோம் அப்படிங்கறதோட பேசிக்கே அதானே. இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்தா அது பல பேருக்கு போய் சேரணும். அந்த விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டா இருந்தா அவங்க அதுக்காக நிக்கணும். இவ்வளவுதான் பாலிடிக்ஸே. இவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் இந்த பிரின்சிபல் தான். இப்படி இருக்கும்போது இவருனால ஒரு நல்ல விஷயம் இன்னும் கோடிக்கணக்கான பேருக்கு போய் நிக்கும்னா அப்போ வாட் மோர் பவர்ஃபுல் தேன் யூ நீட். ஹேவிங் செட் தட், அந்த பாப்புலாரிட்டியை அவர் கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்றாரு, கரெக்டான விஷயத்துக்கு சேனல் பண்றாரு. சோ எல்லாரும் ஒரு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு நேம்னால இன்னைக்கு இந்த விஷயத்த கவனிச்சிருக்காங்க. பாக்குற போது ஓ அம்பேத்கர் இப்படி இருக்காரா. ஏன்னா நான் வந்து உடனே தளபதினாலதான் அம்பேத்கர்னா, அம்பேத்கர் மிக உயர்ந்தவர் தான், பெரியதுதான். பட் இந்த காலகட்டத்துல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பசங்கள்ல எவ்வளவு பேர் அவரை பத்தி போய் தேடி கத்துக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு டூலா தளபதி உபயோகப்படுறாருல. உண்மையான சமூக நீதிக்கு ஒருத்தன் இருக்கான்னா இதுக்கு அவன் தான் விசில் அடிப்பான் முதல்ல, நம்மளை தாண்டி. ஆனா இவனுங்கெல்லாம் நம்மள இன்னைக்கு திட்டிட்டு இருக்கானுங்க. அப்போ இவனுங்களுக்கு அவங்க எஜமான் முக்கியமா சமூக நீதி முக்கியமான்னு கேட்டா அவனுங்க எஜமான் தான் அப்படின்ட்டு காலத்தொட்டு கூட்டு போயிடுவானுங்க. சரியா ஹரிஷ் ப்ரோ, இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இது வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு ஆதவ அர்ஜுனை வந்துட்டு தூண்டி விடுறாரா, இல்ல இது ஆதவ அர்ஜுனோட கருத்தா? இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம அசியம் தான் பண்ண முடியும். நம்மளுக்கு நம்ம எப்படி இது தெரியாத ஒரு ஆதாரம் இல்லாத விஷயம் மாதிரி. இப்ப எனக்கு ஒரு மாதிரி தோணும், உனக்கு ஒரு மாதிரி தோணும். இதை வச்சுட்டு இது இப்படிதான் நம்மளால 100% சொல்ல முடியும். நான் கேட்டேன்னா 4 பக்கம் அறிக்கை விட்டாரு காலையில. இவர் இன்னைக்கு வந்துட்டு டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டாரு ஆதவ அர்ஜுனன் வந்துட்டு. அது நம்மளுக்கு எப்படி குழம்பு இல்ல. இதை இப்படி நம்ம நினைக்கலாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கோ நைட்டு அவர் வழக்கமா நைட்ல தான் நம்ம தளபதி பேசுனதுக்கு நைட்டு திடீர்னு அறிக்கை வந்திருக்கு தலைவர் திருமாவளவன் கிட்ட இருந்து. சோ அது தெரியல, இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு காலையிலேயே வரப்போற அறிக்கையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இல்ல ஹரிஷ் இல்ல இந்நேரம் வந்துட்டு தளபதி லாஸ்ட் ஒன்னு சொல்லியிருப்பாரு, இந்நேரம் அவர் மனசு முழுக்க நம்ம தான் இருப்போம்னு. வீட்டுல உட்காந்து ஓ மை காட் ஒரு லெட்டர் பேட் வச்சு அடிக்க விட்டாதான் நிம்மதி வரும். வந்தா வரும் கண்டிப்பா. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு தானே வரலன்னு இப்படி அறிக்கை விட்டாரு. அப்போ வந்துட்டு கூட்டணி பிரசிடன்ட் அவரே ஓப்பனா உடைச்சு பேசிட்டாரு, விஜய் உடைச்சு பேசிட்டாரு. இல்ல பேர் எடுக்க மாட்டாருன்னு பார்த்தா பேர் எடுத்து பொழந்து கட்டிட்டாரு. அதான் ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு அப்புறம் வரப்போற நிகழ்வை வச்சுதான் நதீர் கேக்குற கேள்விக்கு நம்மளால ஒரு அளவுக்காவது கான்கிரீட்டா புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு ப்ரோ, இல்ல அந்த மழை நீர்ல நின்னு அதான் போட்டோ எடுத்து நானும் வந்து இல்ல நானும் ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சுக்கிறது உதயண்ணாதான்னு தெரியுது.
உதயண்ணா தாத்தா வரைக்கும் அதான் கதை. இல்ல உதயண்ணா நீங்க தாத்தா நோட் வரைக்கும் அதான் கதை. இல்ல ப்ரோ, நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அமரனுக்கு ரிவ்யூ நான் சொல்லிட்டாரு சம்பிரதாய அரசியல் அப்படின்னு இருப்பாருங்க. என்ன பண்றது, நம்மளே அந்த சூழ்நிலைக்கு தள்ளி விட்டானுங்க இல்ல அப்படின்னு இவரு இன்னொன்னு போட்டோ சொன்னார்ல, பிடிக்கிறது, இந்த மக்களோட இந்த நிக்கிற மாதிரி ஃபேர் போஸ் எலெக்ஷன் பத்தி கொடுக்கறது. ஒன்று சொன்னார்ல, அது என்ன சொன்னாரு எனக்கு அது ஆக்சுவலி ஒழுங்கா புரியல. புரியல என்னது? என்ன இந்த ஃபேர் எலெக்ஷன் பத்தி ஒன்று சொன்னார்ல, இல்ல இல்ல எலெக்ஷன் அதான் ஃபேரா நடக்க இப்போ மாட்டேங்குது. ஃபேரா வந்து இப்போ அந்த ஒன் எலெக்ஷன்ற ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சென்ட்ரல்ல ஓகே வந்து ஓகே சொல்றானுங்கல்ல, ஒரே நாடு அது ஒரே வந்து தேர்தல். எலெக்ஷன் அது எலெக்ஷன் வந்து ஃபேரா நடக்கணும். நான் நடக்கலன்னு சொல்லல. அது ஆனா அதே மாதிரி நடந்து கொண்டு போகணுன்ற நம்பிக்கை மக்கள் மனசுலயும் கரெக்டா வரணும். அதே மாதிரி அதை நடத்தணும். அதுக்கு வந்து இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. அதை வந்து கோரிக்கையா வைக்கிறேன் ஒன்றிய அரசுக்கு அப்படின்ட்டாரு. கரெக்ட் ஸ்பீச் தான். அம்பேத்கர் பத்தி பேசினாரு, அதுக்கடுத்து மக்கள் பத்தி பேசினாரு, அடுத்து அந்த அதான் மணிப்பூர் இந்த இஷ்யூ பத்தி பேசினாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு வரும்போதுதான் செகண்ட் கூட ஒரு செகண்ட் கூட பேப்பரை பார்க்கல தடங்களடா மனுஷன். இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு புரியல. டாபிக் மட்டும் பார்த்தாரு, அப்படியே பேசிட்டே இருந்தாருதான். அந்த வேங்கவயல் இன்சிடென்ட்ல ஊபிகள் கேட்டது என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தை பத்தி ஏன் பேசல, வேங்கை வயல் பத்தி ஏன் பேசல, நீங்க முடிச்சு விட்டாரு ஒரே சொல்லில. உனக்கு தேவை சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அங்கிருந்து இந்த வரைக்கும் அரசியல வந்து அந்த ரெண்டு அரசியல் உங்க அரசியலுக்கும் அவங்க அரசியலுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு கரெக்டா முடிச்சு போட்டாரு. ஊபிக்கும் வேங்கை வயலுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. தளபதி வந்துட்டு அன்னைக்கு ஃபீல்டுக்கு போலன்னு ஒரு சில பேர் அது நம்ம சைட்ல கூட ஹியேட்டர்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தானுங்க. அதான் ஒரே ஓப்பனா சொன்னாரு, சும்மா ஃபீல்டுல போய் மலையில நின்றுட்டு வந்துட்டு தண்ணியில நின்றுட்டு நான் வந்துட்டு இது தரேன் அது தரேன் நான் ஃபீல்டுல ஒர்க் பண்றேன்னு போட்டோ எடுக்கிறது பதிலா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி எடுக்கணும், இது வந்துட்டு அந்த கரண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. போட்டோ எடுத்து சன் நியூஸ்ல போட்டோமா சூப்பர் நான் பண்ணிட்டேன் என் வேலையை, அந்த மாதிரிதான். இன்னொன்னு அலெக்ஸ் ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுங்க எப்பவுமே சொல்லுவானுங்களா நம்மள பி டீம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டாக் பிஜேபிக்கு தான் இருக்கு. ஆனா எனக்கும் இல்ல, எனக்கும் அது ஆச்சரியமா என்ன சென்ட்ரல் ஓட்டு அடியாருன்னு நான் நியாயமா பார்த்தா ஃபர்ஸ்ட் தமிழ்ல தானே வரணும். ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, டிஎம்கேக்கு வந்து ஆதரவு ஜன சப்போர்ட் தான் 21ல இருந்தது, இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளியாயிடுச்சு. அது விகடன் போட்டிருக்கு அவருடைய இதுவே. இன்னைக்கு போட்ட உடனே இப்ப இன்னைக்கு சேகர் பாபு போய் கேக்குறாங்க, அப்படின்னா யாருன்றாரு சேகர் பாபு. அப்போ இவங்களோட அரசியல் என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு ஆதரிச்சு பேசினா யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நாளைக்கு யார் அவருன்றாங்க. ஊபிகளுக்கே இன்னைக்கு சரியான அடி விழுந்தது. இதுல ஒரு விஷயம் நீ சொல்றதுல என்ன தெரியுமா பண்ண இது ரஞ்சித் பேசுறேன் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதாவது என்ன இவங்க இந்த இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க என்னத்த மறந்துடுறானுங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன வேணாலும் எனக்கு பிடிச்சத பேசுவேன், இங்க இப்படி பேசிட்டு அங்க அப்படி பேசுவேன், எவனும் கண்டுக்க மாட்டான், நீ ஜாலியா இருந்த. இன்னைக்கு எல்லாரும் நீ என்ன பேசுறன்றத நல்லா மைக்ரோஸ்கோப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இவங்க பொய் பேசுறோன்னே தெரியாம பேசுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டு இருந்திருக்கானுங்க இவ்வளவு நாள். அதனால இவரு கூட இருந்தது, இப்போ ஸ்டாலின் கூட அந்த ஆளு போட்டோ எடுத்து அவன் இங்க போட்டான், டே உனக்கு ஆட்சியே நான் போட்டது தான்டா அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா சொல்ல வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இவர் இப்படி பேசிட்டு போட்டோ கூட சிஎம் எடுத்துட்டு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஒரு அறிவாளி டக்குன்னு பயங்கரமா பேசுற மாதிரி, அவர் எனக்கு தெரியாதுங்கன்ட்டு போயிட முடியாதுல்ல இந்த காலத்துல. நாங்க எடுத்து போடுவோம்ல, உனக்கு கோட் அடிப்போம்ல நாங்க. அப்ப சிஎம் யாருன்னு தெரியலன்னா உங்க சிஎம் போய் கேளுங்க சார் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா திருப்பி? சோ இதெல்லாம் இவனுங்களுக்கு வந்து இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு இம்பாக்ட் தெரியல, என்னென்னலாம் பண்ணுவானுங்க. இல்ல ஹரிஷ் ப்ரோ, இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த டிஎம்கேவே டைரக்டா அம்பேத்கர் எல்லாம் ஆதரிச்சது இல்ல இது ஜாதி அரசியலுக்காக. ஆனா இவர் டைரக்டா வந்து அவர் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்காரு, புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருக்காரு. அதான் இல்ல அம்பேத்கரை பத்தி அவ்வளவு பிரைஸ் பண்ணி அதை வச்சு ஒரு கூட்டத்தை சேர்த்து கடைசியில அம்பேத்கர் ஒரு மெயினான விஷயத்துக்கே வரலன்னா யாரா இருந்தாலும் கேட்பாங்க, ஒரு சின்ன பையன் கூட கேட்பான் ரோட்ல வந்து. தளபதி கேட்டதும் போன வருஷமா அம்பேத்கருக்குன்னு ஒரு நினைவு நாள் பிறந்தநாள் வந்திருக்கு. அன்னைக்கு இந்த அமைச்சர்களும் இந்த துணை முதலமைச்சர் எப்ப இருக்கிறவரும் போட்டி இப்படி போஸ்ட் கொடுத்து ஒரு போட்டோவை நானும் பாக்கலையே. ஒண்ணும் வருது. இதுல என்ன தெரியுமா, இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ நியாயமா பார்த்தோம்னா இப்ப தளபதி வந்து ஒரு ஆக்டர், அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, ஸ்டார்டம் இருக்கு, ஒரு இது இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்றதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கு. ஈஸியா அவாய்ட் பண்ண, இன்னும் படம் நடிக்கிறேன், ஷூட்டிங் இருக்கு, காசு முக்கியம், அதை விட்டுட்டு இன்னொருத்தர் காசுல நான் இங்க வந்து நிக்க என்ன வேணா சொல்லியிருக்கலாம். ஆடட் டு தட் இன்னைக்கு வரைக்கும் இவர் இந்த இதுல வரக்கூடாதுன்னு விசிகேல இருந்து எவ்வளவு டைரக்ட் அட்டாக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குன்றத மட்டும் நீங்க பாருங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு,
அதுக்கப்புறம் ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்காரு. அவங்க இதுல வந்து ரவி அவரும் நிறைய பேசியிருக்கிறாரு, ரவிக்குமார் நினைக்கிறேன் அவரும் நிறைய பேசியிருக்கிறாரு விசிகேல இருந்து. எல்லாருமே இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிஃபேம் பண்ற மாதிரி பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து இதுக்கு கூட்டணி, இவர் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாம் பண்ணிருந்து அவர் ஈஸிலி என்னை இவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு நான் ஏன் வரணும், நீ உன் கட்சியை வச்சு பண்ணிக்கோ, இல்ல நீதியரசர் இருக்காரு, அவரோட பேரனே வந்திருக்காரு, அம்பேத்கர் பேரன், அவரை வச்சு ரிலீஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அழகா போயிருக்கலாம். அவர் எப்படி சொல்லிருக்கலாம், இன் அதர் வேர்ட்ஸ், நான் வந்து இவர் வந்தா நான் வரேன், பேர் என்ன சொல்றது, திருமாவளவன் வந்தா நான் வரேன், இல்லாட்டி நான் வரல அப்படின்னு கூட போயிருக்கலாங்க அவரோட இதுக்கு. ஆனா இது எல்லாம் அவரோட இமேஜ், அவரோட ஸ்டார்டம், இது எல்லாத்துக்கும் மேல அவர் அம்பேத்கரை பார்த்ததுனாலதான் இதெல்லாம் விட எனக்கு அம்பேத்கர் முக்கியம்னு அவர் வந்துட்டாரு. அம்பேத்கர் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க இங்க வந்துருவாங்க. அவ்வளவுதான், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அங்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் அந்த கீழே உட்காந்து பெர்ஃபார்ம் பண்றத பார்த்துட்டு அந்த ஸ்டேஜ்ல அவர் என்ட்ரானார்ல, வெளியில அந்த அடிச்சுட்டு உள்ள என்ட்ரானார்ல, பழைய அடிச்சுட்டு உள்ள வந்தாருல, அதுவே முடிஞ்சிருச்சு. அங்கேயே ஸ்டேட்மெண்ட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுலயே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பிரசன்ஸே மேட் ஸ்டேட்மெண்ட். ஆனா இல்ல பறையடிக்கும் போது யோசிச்சிருக்கணும், நம்மள போட்டு அடிப்பாருன்னு உள்ள உட்காந்து கேட்டோம் பேர் அப்படின்னு அவனுங்க. அதான் ஹரிஷ் ப்ரோ மணிப்பூரை பத்தி பேசி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ அவருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து நம்ம தலைவர் எதிர்க்க மாதிரி இருக்கு. ஆனா அவர் பேட்டியா கொடுக்கும்போது அந்த எதிர்ப்பு வேணுன்றது பேட்டியில இல்லையா? அது என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எழுத்துல இருக்கிறது சொல்லலையோ வார்த்தையிலயோ வரலையே. இப்போ இன்னைக்கு கொடுத்த பேட்டியில தொல் திருமாவளவன் கேக்குறீங்களா? தொல் திருமாவளவன் பண்ண விஷயம் எழுத்துக்களா எதுவுமே வரல. எழுத்துக்களா வந்திருக்கே தவிர வார்த்தைகளாவோ பேட்டிகளாவோ எதுவுமே வரல. அப்போ இந்த எழுத்துக்களா எழுதி கொடுக்கறது யாரு? உண்மையிலே அவர் தான் எழுதுறாரா, இல்ல வேற உந்துதலால இது வெளியே வருதா? அவருக்கெல்லாம் வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அசிங்கமா கொஸ்டின் பண்ணக்கூடாது. அவர் எல்லாம் நாலேஜபிள் பர்சன்ங்கிறதுல எல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. அவர் வந்து ப்ரோ, அவர் பிஎச்டி ப்ரோ, அவருக்கு எழுதலாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யாராவது சொல்லி அவர் வந்து ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்றாங்க. அவர் வந்து ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்றாங்க. இல்ல இப்ப இல்ல ப்ரோ, நம்மாலே அவரை டார்கெட் பண்ணாம, அதான் ஒருத்தங்களால நீங்க வந்துட்டு மேனிபுலேட் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு அவரே கலாச்சிருந்தாரு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் அதான் நம்ம தான் அவருக்கு வந்துட்டு இருக்கோம். இல்ல அது என்னன்னா, அவருக்கு உண்மையிலே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா அவரை போட்டு இது பண்ணாம, அதான் உங்களுக்கு பின்னாடி யாரு இல்ல ப்ரோ, இன்னும் அரசு இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து டைம் இருக்கு. அவர் என்ன டிசிஷன்ஸ் எடுப்பாருன்னு தெரியாம அவ்வளவு இது பண்ண வேணாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் ஒரு விஷயத்துக்காக அவர் 94 இருந்து போராடுறாங்க, இயக்கமா இருந்து கட்சியா மாறி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. விசிகே கட்சி, அதாவது ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அவங்களும் ஒரு தலித்ல இருக்கிறவரும் வந்து ஒரு சிஎம் லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து அவங்களோட நீண்ட கால போராட்டமா இருக்குல்ல. இப்போ இவரு திமுக கிட்ட இது போராடி பெறலனா, ஏன்னா இப்போ தளபதி அவர்கள் ஒரு வெளியில இருந்து சொல்லக்கூடிய விஷயத்த அவர் உள்ள இருந்து கேட்க தவறிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு அதோட ஒரு பெரிய இழுக்கு வந்து இருக்க முடியாது. அவரை வந்து அவங்க பார்ட்டி வந்து டவுட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அதிக வாய்ஸஸ் வந்து கேட்கப்படும். அவங்க கட்சிக்குள்ள இருந்து கேட்பாங்க, என்ன தலைவரே இப்பவும் வந்து 4 இடத்துலயும் பொது இடங்கள் கொடுக்காம இப்படியே ரிசர்வ் தொகுதியில நிக்க வச்சு நம்மள ஒரு டம்மியா யூஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அங்கிருந்தே கேட்கப்படும். உண்மையான அம்பேத்கரிசம், தலித்தியம் பேசக்கூடிய எல்லாருக்குமே இந்த கேள்வி எழும். சோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். அது அவருக்கு பாலிடிக்ஸ் யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் அவர் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி கரெக்டா பிளேஸ் பண்ணி டிஎம்கே கிட்ட சீட்டு வாங்குறாரா, இல்ல எதிர்த்து நிக்க போறாரா, இல்ல என்ன நடக்க போகுது, அவரோட கணக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி அவர் ஆக்ஷன்ஸ் இன்டெலெக்சுவல் மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பாரு பாருங்க. எது? அதுதான் லண்டன் ராஜ் வந்து நம்மளுக்கு வந்து அதான் சொல்றேனே, என்னைக்காவது போர் அடிக்கும்ல, சீரியஸான விஷயம் பேசி ஒரு நாள் காமெடியை ஃபன் பண்ணணும்னு, அந்த மாதிரி லண்டன் ராஜ் நம்ம கூப்பிட்டு ஃபன் பண்ணிடலாம். ஏதாவது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிருந்தா மைனஸ் தட்டும் போது நம்ம ஞாபகம் வரும், 200 மைனஸ் பண்ணி விட்டு போறா, மக்களே மைனஸ் பண்ணிடுவாங்கன்னு. ஹரிஷ் ப்ரோ, இன்னொரு விஷயம், இப்போ இந்த வீடு ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ, அந்த அஸ்லான்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, ரொம்ப நேரம் அவர் பேசிட்டோம், நம்ம அப்புறம் கண்டிப்பா. சாரி, சொல்லுங்க அஸ்லான், பேசுங்க. ஹலோ ப்ரோ. இல்ல இன்னைக்கு கேக்குதா? கேக்குது. இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் வந்து கரெக்டா இருந்துச்சு. இந்த லண்டன் ராஜ் எல்லாத்தையும் மறக்கடிச்சு
அவரு அன்னைக்கு மாநாட்டுல என்ன பண்ணாரோ, டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற இதை நரேட்டிவ் செட் பண்ணாரோ, அதை திருப்பி இவங்க கெடுக்கிறக்காண்டி விசிகே ஏவி விடுறது, என்டிகே வச்சு வம்பளுக்கு விடுறது, இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. திருப்பி ஒரு மாசம் கழிச்சு இப்போ ஒரு பேச்சு திருப்பவும் இப்போ டிவிகே டிஎம்கே என்ன வந்து நிக்குது. விஜய் கரெக்டான பாலிடிக்ஸ் போயிருக்காரு. அவர் இந்த லண்டன் ராஜெல்லாம் வந்து 3 நாளா என்னென்னமோ கவர்ன எதுவுமே இல்லை. ஆனா விஜய் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணாமலை ஏதாச்சும் உறுத்திக்கு இருப்பேன், உடனே உட்காந்து எல்லாரும் பதில் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸே டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாறி இருக்குல்ல, அது வரவேற்கத்தக்கது எனக்கு தெரிஞ்சு. விசிகேக்கு வந்து ஒரு செக் வச்சிருக்காரு. கடைசியா சொன்ன பாயிண்ட் சரியான செக்மேட் மாதிரி. இப்ப வந்து இதுலயும் திரும்ப போய் விசிகே போட்டு நம்ம இது பண்றதை விட்டுட்டு உடனே உன் கூட கூட்டணி இருக்க கட்சி தான் சொல்லுது, டிஎம்கே நீ தைரியம் இருந்தா நீ விசிகே கூட்டணியை விட்டு நீக்கு, விசிகே கூட்டணி இல்லாம நீ ஜெயிச்சு பாருன்னு டிஎம்கே மேல இதை கொண்டு போகணும். உங்க மேல இப்படி கூட்டணி கட்சி சேர்ந்து நீங்க தான் விசிகே போகவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்படின்னு டிஎம்கே அமைச்சர்கள்ட்ட போய் கேட்கணும். இவங்க திரும்ப போய் திருமாக்கிட்டே உங்களை போகவில்லையா உங்களை இது பண்றாங்களான்னு இவரே போய் கேக்குறாங்க. இவரே